திவ்யதர்ஷினி 18 பிப்ரவரி 2000. டேட்டை மாத்தி சொல்லிட்டேன்னா அதனாலதான் டேட்டை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் 3-4 தடவை. 3:05 PM 3:05 PM. மாக்கால இருக்கிறீங்களா? அப்பாவோட ரெஸ்டாரண்ட் சொன்னீங்களே, அப்பாவோட ரெஸ்டாரண்ட் விட்டுட்டு பிரைவேட் செக்டர்ல போலாமான்னு பாக்குறீங்க. கடகராசி பூச நட்சத்திரம் தான். சரி, இந்த அமைப்புகள்ல மிதுன லக்னமாகி லக்னாதிபதி எப்படி இருக்காரு? சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட ஜாதகம் நல்லா இருக்கேம்மா. லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலும் செவ்வாய் திக்பலமாகி பார்த்திருக்கிறாரு. அருமையான அமைப்புகள்ல சனி சுபத்துவமா இருக்காரு. சனிதான் 11 டிகிரில நீச்சமும் ஆகி சுபத்துவமா இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஜாதகம். வளர்பிறை சந்திரனோட அமைப்புகள்ல கிரகண அமைப்பெல்லாம் இந்த இடத்துல இல்ல. கிரகணம் முடிஞ்சிருச்சு. சுத்தமா கிரகணம் முடிஞ்சுதான் பிறந்திருக்கிறீங்க. சரி, இப்பொழுது நடக்கக்கூடிய தசை கேது தசைங்க. கேது தசை முடிஞ்சிருச்சு. சாரி, சுக்கிர தசை. இப்பவே நீங்க மலாக்கால் இல்ல. திரும்பவும் அதை தாங்க சொல்லுவேன். இப்பவே மலாக்கால் இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த இடத்துல சுக்கிரன் உங்களை இடமாற்றம் பண்ணி ஒரு மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாரு. நல்ல வேலையாக சுக்கிரன் சந்திராதி யோகத்துல இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இமீடியட்டா திருமணம் பண்ணிக்குவான்னு கேட்டீங்கன்னா வேணான்னு தாங்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி சனியோட சேர்ந்து இருக்கிறாரு. ஒரு மாதிரியான தன்மையில இருக்கிறாரு. இது ஒரு விஷயம். அதே நேரத்துல அடுத்து சுக்கிரனும் காமத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய 5ஆம் அதிபதி. இந்த ரெண்டு பொறுப்பு இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைவு. சுக்கிரன் 8இல் பரிபூர்ண மறைவு. அதுக்கு பிறகு சந்திர அதியோகம் இருக்கிறது. திருமணம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புங்க. 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் சனி பாக்குறது தாமதமான பெண் குழந்தை அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துடும். இப்ப நீங்க விட்டுட்டு போகலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க போக போறீங்க. பிரைவேட் செக்டர்ல மலாக்கா விட்டு முடிஞ்சா கொஞ்சம் அப்படி வெளிநாடுல எட்டி பார்க்கலாமான்ற மாதிரியான அமைப்பா இருப்பீங்க. இங்கேயும் அதுதான் சொல்லுவேன். நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரங்களா அப்படி இப்படின்னு இருப்பீங்க சனி செவ்வாய் லக்னத்தை பாக்குறனால. ஆனா ஜாதகம் நல்லா இருக்குங்க. தயவு செய்து இப்ப எடுத்து வைக்கக்கூடிய சில ஸ்டெப்ஸ். கடகராசிக்காரங்க, கடகராசி பூச நட்சத்திரமா இருக்கீங்க. இங்க நீங்க ஆயுள்யம்னு கொடுத்தீங்களே, பூசம். ஆமா, கடகராசி பூச நட்சத்திரம். இப்போ ஒரு பெரிய விழிவு காலம் வந்துருச்சு. இந்த 2025 மார்ச்சுக்கு பிறகு நிச்சயமான இடமாற்றம் வரும். அந்த மாற்றத்தை தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. நல்லா இருக்க போறீங்க கடகராசிக்காரங்க.